T20 உலகக்கோப்பை தொடர் இப்போது தொடங்கிவிட்டது. இந்த தொடரை பொறுத்தவரையில் மற்ற அணிகளுக்கு எப்படியோ தெரியலங்க. ஆனால் இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த உலகக்கோப்பை தொடர் என்பது மிகப்பெரிய லாபமாகத்தான் இருக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெறுகிறது. இந்தியாவிலும் இலங்கையிலும் என 2 நாடுகளிலும் இந்த தொடர் நடைபெறுகிறது. ஆனாலும் இலங்கை அணியை பொறுத்தவரையில் எப்போது ஜெயசூர்யா, சங்ககாரா, ஜெயவர்தனே, மலிங்கா உள்ளிட்டவர்கள் இலங்கை அணியிலிருந்து ஓய்வை அறிவித்தார்களோ அதிலிருந்தே இலங்கை அணி கத்துக்குட்டி அணியாக மாறிவிட்டது. ஆனால் இந்திய அணியை பொறுத்தவரையில் இப்போதுதான் பலம் வாய்ந்த அணியாக மாறியிருக்கிறது. இலங்கை அணிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சச்சின் டெண்டுல்கர், வீரேந்தர் சேவாக், மகேந்திர சிங் தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்டவர்கள் T20 தொடரிலிருந்து ஓய்வை அறிவித்த பிறகு தற்போது இருக்கும் T20 இந்திய இளம்படை என்பது பலம் வாய்ந்த படையாக மாறிவிட்டது. இப்போது இந்திய T20 அணியில் இருக்கும் இத்தகைய இளம்படையை விட கண்டிப்பாக சச்சின், சேவாக், தோனி, கோலி, ரோஹித் சர்மா உள்ளிட்டவர்கள் ஜாம்பவான் வீரர்கள்தான். ஆனால் சமீபகால கடந்த 6 மாதம் முதல் 1.5 வருடம் வரையிலான இந்திய இளம் T20 அணியை எடுத்துக்கொண்டால் ஈவு இரக்கமே இல்லாமல் அதிரடியில் மிரட்டி வருகின்றனர். குறிப்பாக அபிஷேக் சர்மாவை சொல்லலாம். கடந்த 1.5 வருடமாகவே இவரின் ஆட்டம் என்பது கிரிக்கெட் விதிமுறைகளையே மாற்றி வருகிறது. ஏனென்றால் போட்டியின் முதல் பந்திலேயே இவர் சிக்ஸர் அடித்து கிரிக்கெட் விதிமுறைகளை உடைத்து வருகிறார். வீரேந்தர் சேவாக்கை பொறுத்தவரையிலும் கூட போட்டியின் முதல் பந்தை அதிரடியாக அடிக்கக்கூடியவர். ஆனால் வீரேந்தர் சேவாக்கை விட ஒருபடி மேலாக இந்த அபிஷேக் சர்மா போட்டியின் முதல் ஓவரின் ஒவ்வொரு பந்தையும் சிக்ஸர் அடிக்க முயற்சி செய்து வருகிறார். வழக்கமாக கிரிக்கெட் விதிமுறைகளில் ஒரு பேட்ஸ்மேன் களமிறங்கி ஒரு சில பந்துகளை எதிர்கொண்ட பிறகுதான் அதிரடியாக விளையாடத் தொடங்குவது வழக்கமாக பின்பற்றப்படுகிறது. ஆனால் இப்போது இருக்கும் இளம் இந்திய படையை எடுத்துக்கொண்டால் அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், அதனைத் தொடர்ந்து திலக் வர்மாவாக இருக்கட்டும், இப்போது இசான் கிசான், ரிங்கு சிங், சிவம் தூபே, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா என இவர்கள் அனைவருமே பேட்டிங் செய்ய களமிறங்கிய முதல் பந்தையே சிக்ஸருக்கு அடிப்பதில் மும்முரம் காட்டி வருகின்றனர். இதனால்தான் அப்போது இருந்த இந்திய அணியை காட்டிலும் இப்போது இருக்கும் இந்த இளம் இந்திய படைக்கு பயம் என்பது துளி கூட கிடையாது. அந்தளவுக்கு அதிரடியாக விளையாடி வரும் இத்தகைய இளம் படைக்கு இந்த T20 உலகக்கோப்பை தொடர் என்பது கூடுதல் சாதகமாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் இந்த போட்டி இந்தியாவில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே நிறைய கிரிக்கெட் விமர்சகர்களின் கருத்தாக இருப்பது என்னவென்றால் இந்த உலகக்கோப்பையை, அதாவது இந்த T20 உலகக்கோப்பையை இந்திய அணிதான் கைப்பற்றும் என்று இப்போதே கூறி வருகின்றனர். அந்தளவுக்கு தற்போது இருக்கும் இந்திய அணியை எடுத்துக்கொண்டால் அபிஷேக் சர்மாவில் தொடங்கி கடைசியாக பேட்டிங் செய்ய களமிறங்கும் அக்சர் படேல் வரையிலும் அதிரடியில் மிரட்டி விடுகின்றனர். அதற்கு ஒரு உதாரணம்தான் கடைசியாக நடைபெற்று முடிந்த நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடர். இந்த நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் ஒரு போட்டியில் இந்திய அணி 271 ரன்கள் வரை எடுத்திருந்தது. அந்தளவுக்கு இந்திய அணியின் தற்போதைய பேட்டிங் என்பது விஸ்வரூபமாகவே இருந்து வருகிறது. இந்திய அணியின் இந்த விஸ்வரூப அதிரடி பேட்டிங் என்பது தற்போது இந்திய அணிக்கே யமனாக மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்திய அணியின் இப்படிப்பட்ட ஒரு அதிரடி என்பது கிரிக்கெட் வீரர் ஒருவரின் உயிரையே தற்போது பறித்துவிட்டது. ஆமாங்க, இந்த T20 உலகக்கோப்பை தொடர் இப்போது தொடங்கியிருக்கிறது. இந்த தொடரில் மொத்தமாக 20 அணிகள் பங்கு பெறுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தொடரில் பாகிஸ்தான் அணி விளையாடுகிறது. அதாவது இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இந்த தொடரில் கிட்டத்தட்ட 2 முதல் 3 போட்டிகள் வரை விளையாடப் போகிறது. ஆகவே தற்போது இருக்கும் இந்திய அணி செம்ம ஃபார்மில் இருப்பது இந்திய அணிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும், அதே சமயம் இந்த உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெறுவது இந்திய அணிக்கு மற்றொரு ப்ளஸ்ஸாக இருக்கிறது. அதே சமயம் இந்த உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி இந்திய அணியிடம் சிக்கியிருப்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இந்திய அணியிடம் உலகக்கோப்பை தொடரில் தொடர்ச்சியாக தோற்று மட்டுமே வருகிறது. அதுவும் இந்த தொடர் என்பது இந்தியாவில் வைத்து வேறு நடைபெறுவதால் கேட்கவே வேணாங்க. கண்டிப்பாக பாகிஸ்தான் அணிக்கு கொடூரத்தனமான தோல்விகள் என்பது இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு எதிராக காத்திருக்கிறது. ஆக இப்படியாக இந்த உலகக்கோப்பை தொடர் என்பது இந்திய அணிக்கு பல வழிகளில் சாதகமாக இருந்தாலும், இப்போது இந்திய அணிக்கு ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால்
இந்த உலகக்கோப்பை தொடரில் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவு, டி பிரிவு என 4 பிரிவுகளில் 5 அணிகளாக 4 பிரிவுகளிலும் மொத்தமாக 20 அணிகள் விளையாடுகிறது. இதில் ஏ பிரிவில்தான் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 5 அணிகள் விளையாடுகிறது. சமீபத்தில் இந்த ஏ பிரிவில் உள்ள இந்திய அணியும் நமீபியா அணியும் மோதியது. இந்த போட்டியில் நடக்கக்கூடாத விபரீதம் ஒன்றும் நடந்துவிட்டது. ஆமாங்க, இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்து வர, இவரை தொடர்ந்து திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டவர்கள் எளிதாகவே பேட்டிங் செய்து வந்தனர். அதற்கு காரணம் எதிரணியாக விளையாடியது நமீபியா போன்ற கத்துக்குட்டி அணி. ஆகவே இத்தகைய அணிகளுக்கு எதிராக இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் எந்தவித பதட்டமும் இல்லாமல் அசால்ட்டாகவே சிக்சர்கள், பவுண்டரிகளை விளாசி வந்தனர். அந்த சமயத்தில் 4வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய நம்ம இசான் கிசான், இவரும் அதிரடியாகவே விளையாடி வந்தார். திடீரென இவர் ஒரு பந்தை சிக்சருக்கு பறக்கவிட ஃப்ளாட்டாக அந்த ஒரு ஷாட்டை அடித்தார். அந்த பந்து என்பது மிகவும் உயரமாக செல்லவில்லை. 6 முதல் 7 அடி உயரத்தில்தான் அதிவேகமாக சிக்சரை நோக்கி ஃப்ளாட்டாகவே சென்றது. அப்படி சென்ற அந்த பந்தை எதிரணி வீரர் ஒருவர் கேட்ச் பிடிப்பதற்காக அதிவேகமாக தாவிய போது தேவையானதை விட அதிகமாக மேலே தாவியதால் பந்து அந்த ஃபீல்டரின் தலையை தாக்கியது. அப்போதும் கூட பந்து அந்த ஃபீல்டரின் தலையை தாக்கி சிக்சருக்கு சென்றது. ஆனால் தலையில் அடிவாங்கிய அந்த எதிரணி வீரர் அப்படியே சுருண்டு விழுந்து மயங்கியே விழுந்துவிட்டார். அந்த வீரரை மருத்துவமனைக்கும் அவசர அவசரமாக கொண்டு சென்றனர். அதன் பிறகு அந்த வீரர் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் ஏதும் இப்போது வரை வெளியாகவில்லை. அதே சமயம் அந்த வீரர் மரணமடைந்து விட்டதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் வேகமாக பரவி வருகிறது. அதாவது உலகக்கோப்பை போன்ற ஒரு தொடரில், அதுவும் இந்தியாவில் வைத்து நடைபெறும் ஒரு முக்கியமான தொடரில், சர்வதேச அளவில் நடைபெறும் ஒரு போட்டியில் ஒரு வீரர் அடித்த அதிவேக சிக்சரால் எதிரணி வீரர் மரணமடைந்திருப்பது என்பது கிரிக்கெட் வரலாற்றிலேயே இதுவே முதல் முறை. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை என்றாலும் கூட, இப்படி ஒரு சம்பவம் கிரிக்கெட் உலகில் உள்ள மொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. மேலும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்ததால் இந்த T20 உலகக்கோப்பை தொடர் நடைபெறுவதிலும் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிடும். தேவையான அளவுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் ICC இந்த தொடரை ரத்து செய்வதற்கும் கிரிக்கெட் விதிமுறைகளில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதாவது பந்து இவர் மீது படுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதாவது பந்து ஒரு வீரரை தாக்குவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அப்படி பந்து அந்த வீரரை தாக்கியதற்கு பிறகு தேவையான மருத்துவ உதவி அந்த வீரருக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் ICCயின் விதிமுறை. அப்படிப்பட்ட விதிமுறை இந்த இடத்தில் இந்திய அணியால் கொடுக்க முடியவில்லை என்ற அந்த ஒரு சம்பவம் இந்த தொடரை தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு மிகப்பெரிய சிக்கலாக மாற்றிவிடும். ஆக மொத்தம் இந்திய அணியின் தற்போதைய இளம் அதிரடி வீரர்களின் அதிரடி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறி வந்தாலும் கூட இதுபோல சில சிக்கல்களையும் ஏற்படுத்தி விடுகிறது. அதுவும் மற்ற அணிகளை எல்லாம் அதிரடியாக விளையாடுங்கள் என்று ரசிகர்கள் தூண்டிவிடுவார்கள். ஆனால் இந்திய அணியின் இத்தகைய செயல்களை பார்க்கும்போது உங்களது அதிரடியை தயவு செய்து குறைத்து கொள்ளுங்கள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அந்தளவுக்கு இந்திய அணியின் இளம் அதிரடி பேட்ஸ்மேன்கள் என்பது கண்ணு மூக்கு தெரியாமல் அதிரடியில் பின்னி பெடலெடுத்து வருகின்றனர்.